ஹாய் மக்களே வணக்கம். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவை உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக அரசியல் களம் சூடு பிடிச்சிருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் மத்தியிலும் மக்கள் இந்த நடுத்தர மக்கள் இருக்காங்க இல்லையா, நடுநிலையான மக்கள். ஸோ அவங்களோட மனசில் இடம் பிடிச்ச 2 பேரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா தவிக தலைவர் விஜய், இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான். ஸோ விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நான் கெரியரோட உச்சத்தில் இருக்கேன், அதை விட்டுட்டு நான் அரசியலுக்கு வந்திருக்கேன், மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும், உங்களுக்கு ஒரு சில இலவசத்தை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பல வழிகளை தாங்கி தான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். உங்கள் ஒவ்வொரு தொகுதியிலையும் இந்த விஜய் நிற்கிறதா நினச்சி ஓட்டு போடுங்க, நான் உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சிக்கங்க எல்லாரும். இந்த மாதிரி தேர்தல் பரப்புரை மேற்கொள்கிறாரு. ஸோ இதே நான் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 234 தொகுதியில் என்னோட தம்பி தங்கைகள் நிற்கிறாங்க, ஸோ அவங்களுக்காக ஓட்டு போடுங்க. இன்றைக்கி நான் வச்ச கொள்கைகள் என்றைக்குமே இருக்கும். சீமானுக்காக ஓட்டு போடாதீங்க, நான் வச்ச கொள்கைக்காக ஓட்டு போடுங்க. இயற்கை விவசாயம் சார்ந்த இந்த தொழில்கள் முன்னேற்றணும். ஸோ எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கணும். இலவசங்கள் தரமாட்டேன். ஸோ அதுக்காக நீங்கள் எனக்கு ஓட்டு போடணும். இன்றைக்கி ஓட்டு போட்டால் போடு, போடாட்டி போ. நாளை சந்ததியினர் கண்டிப்பாக எனக்கு ஓட்டு போடுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த 2 அரசியல் கட்சி தலைவரில் யார் பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஸோ யார் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிற மக்களே, நன்றி.